சொல்கிறேன். தீமையை விரும்புகிறோம், உண்மைதானே? நன்மையை விரும்புகிறோம் சில நேரம், ஆனால் சில நேரம் தீமையை விரும்புகிறோம். நியூஸை பார்த்தா அல்லது உலகத்தில் மனுஷனுடைய இரு பக்கத்தையும் சொல்ல மாட்டாங்க. மனுஷன் ரொம்ப நல்லவன் அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் நியூஸை பார்த்தா மனுஷன் நல்லவன் மாதிரியே தெரில. மனுஷனுக்கு ரெண்டு பக்கம் இருக்குது. நல்ல ஒரு பக்கமும் இருக்குது, ஆனால் தீமையான ஒரு தீய ஒரு பக்கமும் இருக்குது. அந்த தீய அந்த ஒரு தீய குணத்தினுடைய அந்த பாவ குணத்தினுடைய ஆழம் என்னன்னா, தீமையே விரும்புகிறான் மனுஷன். விரும்புறது மட்டும் இல்லை, அந்த தீமையில் ஒரு சந்தோஷத்தை பெறுகிறான். தீமை செய்கிறதுனால சந்தோஷம் வருது அவனுக்கு. இது செய்யக்கூடாது, இது தவறுன்னு தெரியுது, ஆனால் இது செய்யணும்னு விரும்புகிறான். அது மட்டும் இல்லை, செய்கிறப்போ அவனுக்கு ஒரு விதமான ஒரு சந்தோஷம் வருது. எதை செய்யக்கூடாதோ அதை செய்கிறப்போ ஒரு சந்தோஷம் வருது. இதெல்லாம் யாருங்க மாற்ற முடியும்? அவர் தான் மாற்ற முடியும். அவரை விட்டீங்கன்னா மாற்றுவார், உள்ளே பூந்து போய் மாற்றிடுவார். தீமையை விரும்புகிறது போல நன்மையை விரும்ப வச்சிருவார். தீமை உங்களை சந்தோஷப்படுத்துறதை காட்டிலும், பாவம் சந்தோஷப்படுத்துறதை காட்டிலும் நீதி உங்களை சந்தோஷப்படுத்துகிற மாதிரி உங்களை மாற்றிடுவார். அவரை விட்டால் மாற்றிடுவார். ஆனால் சிலர் என்ன சொல்கிறாங்க, வேண்டாம் நான் இப்படியே இருந்துக்கிறேன் அப்படின்றாங்க. சிலர் இப்படியே ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் அவர்கள் ஒளியை பார்க்கலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாய் இருக்கிறது. ஏன் இந்த இருளை விரும்புகிறாங்கன்னு விளக்கம் சொல்லுது. மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடினால். ஏன் இருளை விரும்புகிறாங்கன்னா, தொடர்ந்து இந்த பாவத்தை செஞ்சிட்டு இருக்கலாம், இந்த தகாத காரியத்தை ஒரு வாழ்க்கையை வாழலாம், வாழ்க்கை முறையை மாற்றிக்க தேவையில்லை அப்படின்றதுனால இதையே விரும்பிடுறாங்க. இப்படியே இருந்துடலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. நிறைய பேர், சில பேர் இயேசுகிட்ட வராது காரணம் என்னென்னா, வந்துட்டா அவர் எல்லாத்தையும் மாற்றிடுவார்ல அப்படின்னு. மாற்றுறது தாங்க உங்களுக்கு நல்லது. இன்றைக்கி வரணுமா இல்லையான்னு உங்களுக்குள்ளேயே ஒரு போராட்டம் இருந்தால், உங்களை ஒரு பக்கம் அவர்கிட்ட வர விரும்புது, என் வாழ்க்கை மாறணும் அப்படின்னு விரும்புது, ஆனால் உங்களுடைய இன்னொரு பக்கம் இல்லை இப்படியே இருந்துக்கலாம், இதுலேயே இந்த பாவத்திலே மிதங்கிட்டு இருக்கலாம், இதுலேயே ஊறிக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு விரும்புதுன்னா, நான் சொல்கிறேன், அதை ஃபைட் பண்ணி இயேசுகிட்ட வந்துடுங்க. அவர் மாற்றிடுவார், அவர் பார்த்துப்பார் மீதியை. இயேசுவே என்னை ரட்சியன்னு சொல்லுங்க. நீங்கள் சில நேரம் உள்ள ஒரு போராட்டம் நடக்குது இல்லையா? சிலர் இதனால் வராமல் இருக்கிறாங்க. இயேசுவே ரட்சியன்னு சொல்லுங்க. அவர் உள்ள போய் என்ன பண்ணுவார்? உள்ளத்தை மாற்றக்கூடியவர் அவர் ஒருத்தர் தான். விருப்பத்தையே மாற்றக்கூடியவர். உள்ள போய் நோண்டிடுவார், மாற்றிடுவார், செட்டிங்கே மாற்றிடுவாருங்க. உங்களுக்கு பாவத்திலிருந்து வர சந்தோஷத்தை காட்டிலும் அவரோட இருக்கிற சந்தோஷம், அவரை பின்பற்றுகிற, அவரை கீழ்ப்படுகிறதுல பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருவார். அப்புறம் நாளைக்கு நீங்களே இது இப்போ வேண்டான்டுவீங்க. அந்த மாதிரி ஆக்கிடுவாருங்க அவர். நீங்கள் அவருக்கு இடம் கொடுத்தீங்கன்னா போதும், எல்லாத்தையும் மாற்றிடுவார். இதுதான் சுவிசேஷத்தினுடைய மகிமை.